ஹாய் மகளே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே 59ஓட அன்சீன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்தே வந்து ஒரு மாதிரி ஃபயராக போயிட்டு இருந்துச்சு. டெவில்ஸ் உலகம் ஏஞ்சல்ஸின் அமைதியை நிம்மதிக்கு இடையூறு உரிமை இழந்தாலோ கோபத்துக்கு ஆளானாலோ அழுகே வெளிப்படுத்தினால் பார்க்கும்போது 24/7 பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ஃபயராக போயிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க் அது கூட வந்து அந்த அளவுக்கு ஃபயரெல்லாம் போகல, ரொம்ப கொடூரமாக தான் போச்சு. இவ்வளோ ஃபயரெல்லாம் போகல, ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக தான் போச்சு அப்பப்போ. பட் இன்னைக்கு டாஸ்க் வந்து வேறு லெவலில் போச்சு. ஏன்னா இன்னைக்கு பஸ்ஸர் டு பஸ்ஸர் டாஸ்க். மார்னிங் பஸ்ஸர் அடித்ததுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து மறுபடியும் பஸ்ஸர் வந்து ஆஃப் பண்ணாங்க. அது வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்க அந்தந்த கேரக்டராக தான் இருந்தாங்க. பட் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஞ்சல்ஸ் வெர்சஸ் டெவில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் விளையாடு. இன்னொருத்தங்க வாயில தடவுறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப யாரு பண்ணாங்களோ அவங்கள தூக்கி ஜெயில போடு. ஸோ வீடை பிரித்து இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் வந்து சண்டையை போடாமல் அன்புக்கு அடிமையாக அன்பானவர்களாக அன்பானவன் அடங்காதவன்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ண அந்த டீமை தூக்கி ஏஞ்சல்ஸ்லேயும் அப்படி மீதி இருக்கிற எல்லாரையும் தூக்கி டெவில்லையும் போட்டு விட்டாங்க. பட் டெவிலில் இருக்க எல்லாருமே வந்து வேறு மாதிரி தான் இருந்தாங்க. பட் அதுலேயும் சிலர் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலி என்னென்னா, நேச்சுரலாகவே நீங்கள் டெவிலாக இருக்கீங்க, உங்களுக்கு டெவிலாக நடந்துருக்குங்கன்னு ஒரு டாஸ்க் வச்சா அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. யாருன்னு சொன்னோமா, முக்கியமான ஆலயம் வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லின் தான். ஸோ ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த டாஸ்கில் வந்து ரொம்ப சுமாரா இல்லை, ஒன்றுமே பண்ணலை. ஒருவரை தேர்வு செய், ஜெயிலில் அடைக்க வேண்டும். ஜாக்லினும் சௌந்தர்யாவும். ஜாக்லின் சௌந்தர்யா ஜாக்லின் தோணுச்சு, அதனால என் ஓட் ஜாக்லின். ஸோ ஜாக் வர வரைக்கும் ஜெயிலில் இருப்பாங்க. டன். ரொம்ப சுமாராலாம் இல்லை, ஒன்றுமே பண்ணாமல் தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். ஸோ இன்றைக்கி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதில் என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவில் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணணும் ஏஞ்சல்ஸில். அந்த 3 பேருக்கும் வந்து 3 ஹார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட்டை வந்து கைப்பற்றணும். எப்படி கைப்பற்றோம்னா, ஏஞ்சல்ஸோட குணாதிசயங்களை வந்து மறக்க வைக்கணும், அதாவது மாற்றணும். இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சாஃப்டாக, எல்லாத்துக்கும் சிரித்த முகத்தோட, கோவப்படாமல், அவங்களோட வந்து தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு கைண்டான ஒரு பர்சனாக இருக்கணும் ஏஞ்சல்ஸ். அவங்கள இந்த டெவில்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா மாற்றணும், கோவப்பட வைக்கணும், சண்டை போட வைக்கணும், இல்லாட்டி அழுக வைக்கணும், பர்சனலாக அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ இந்த டாஸ்கே முழுக்க ஒரு சண்டையை மீன் பண்ணி தான் வந்து இப்போ ஒரு டாஸ்க் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாஸ்க் வந்திருக்கு. அதில் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிருக்காங்கன்னு தெரியும். பட் அது எதையுமே பெருசாக பண்ண விடாத மாதிரி, அப்படி பண்ணவங்களையும் வந்து கெடுத்துட்டு இந்த மாதிரி டெவில் டீமில் சில பேர்லாம் இருந்தாங்க. ப்ரொவோக் பண்ணணும்னா டாஸ்க் விளையாடு. இன்னொருத்தங்க வாயில தடவுறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப யாரு பண்ணாங்களோ அவங்கள தூக்கி ஜெயில போடு. தனமா மூளை இல்லாம பண்ணானோ அவனை தூக்கி ஜெயில போடுங்க. முதல்ல அவங்க ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, நான் முடிஞ்ச அனுப்புடா. அது குறிப்பாக அருண் வந்து கேமே விளையாடலை. அடுத்து நல்லா விளையாடுறவங்களே வந்து விளையாட விடாமல் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அருண் மைண்டில் போயிட்டு யாரும் நீ பேசுனா கரெக்டாக இருக்குது, நீ வந்து பயங்கரமாக பேசுகிற, நீ வந்து கரெக்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லி யாரோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போல். அதை ரொம்ப தப்பாக எடுத்துக்கிட்டு ரொம்ப பண்ணுறாரு. அதுலேயும் பர்சனலாக வந்து முத்துக்குமரன் மேலே ஒரு வெஞ்சன்ஸோடு சுற்றிட்டு இருக்காரு. அது ஏன்னே தெரியல. வெளியில் முத்துக்கு இருக்கிற சப்போர்ட்டு இல்லை, முத்து வந்து வெளியில் இருக்க மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டே சுத்தமாக இல்லாமல் தனிப்பட்ட வெறுப்பை வந்து முத்து மேலே காமிச்சிட்ருக்காரு. அதுவும் ரொம்ப கேவலமாக காமிக்கிறாரு. இப்படி காமிக்கிறது வந்து டைரெக்டாக முத்து முன்னாடி அவரால் பண்ண முடியல. முத்து இல்லாத முதல்ல முத்துக்கு பின்னாடி தான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறாரு. மற்றபடி கத்துறதுல பதிவுனா அவரும் கத்துறாரு. ஸோ அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன மேட்டர்னா, இந்த மாதிரி 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் டீம்லேருந்து டெவில்ஸ் டீம் செலக்ட் பண்ண அந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவித்ரா, சத்யா, அதுக்கப்புறம் ஆனந்தி. ஸோ இந்த 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த 3 பேரோட ஹார்ட் எடுக்கிறது மட்டும்தான் வந்து டாஸ்க். மீதி மற்றவங்களோட ஹார்ட்டை எடுத்தாலும் எடுக்காட்டியும் வந்து அதனால் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட அந்த ரூல் புக்கில் இருந்தது. பட் அதையும் மீறி இவங்க எல்லாரையுமே வந்து அட்டாக் பண்ணிட்டுருந்தாங்க. மற்ற பேர்கிட்ட இருந்தும் வந்து அந்த ஹார்ட்டை பிடிங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்க போகுது என்னன்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தீபக் எப்படி விளையாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீபக் உண்மையாகவே நல்லா விளையாடினார். என்னன்னாக்கா, பவித்ராவை அட்டாக் பண்ணார். பவித்ராவை கத்த வச்சு, எக்ஸ்ட்ரீம் லெவலில் கத்த வச்சு, அழ வச்சு, பவித்ராவை ஈஸியாக அழ வைக்க முடியும். ஸோ அழ வச்சு ஃபஸ்ட் அவர் ஹார்ட்டே போட்டார். அதுக்கப்புறம் பவித்ரா வந்து ஈஸியாக உடைவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பவித்ராவை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பவித்ராவோட 3 ஹார்ட்டையும் போட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்ஷிதாவையும் ஈஸியாக அழ வைக்க முடியும். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட்
எப்படி அழ வைக்கணுமோ அப்படி அழ வச்சாங்க. எப்படின்னாக்கா ஜெஃப்ரியை வந்து தர்ஷிகா தோப்பு கர்ணம் போட வச்சாங்க. அதுவும் ஆல்ரெடி தோப்பு கர்ணம் போட்ட பஞ்சாயத்து இருக்கும்போது திரும்ப தோப்பு கர்ணம் போட வைக்கிறாங்களே அப்படின்னு நமக்கே வந்து தோணும். பட் தோப்பு கர்ணம் போட வச்சாங்க. ஜெஃப்ரி வந்து ஒரு 130 தோப்பு கர்ணம் போட்டாப்புல. ஸோ அதை போட்டதுக்கு அப்புறமா அன்ஷிதா வந்து ஜெஃப்ரிக்காக நீ வந்து அந்த ஹார்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. பட் 100 தோப்பு கர்ணம் போட்டு தாண்டி போகிற வரைக்கும் அன்ஷிதா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்து 130க்கு மேலே போனதுக்கப்புறமா உனக்கு இதான வேணும்னு சொல்லி தூக்கி போட்டு போனாங்க. பட் இது முதலே பண்ணி தான் ஜெஃப்ரிக்கு வந்து ஃபிசிக்கல் பெயின் வராமல் இருந்திருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அன்ஷிதா வந்து ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறாங்க. ரெண்டாவது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா கத்துறாங்க, அழுகுறாங்க, சொன்னதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டில் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்ல, அதான் உண்மை. ஸோ அவங்க கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கணும். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சரி சும்மாவே வந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரெக்கார்டாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு கமெண்ட் வர உன் வாயில முட்டை போயினே இருக்கும். குடிச்சிருக்க, உனக்கு வாமிட் வர அளவுக்கு ஒருத்தி உன்னை வெறுப்பேத்தி இருக்கா, நேரம் ஒருத்தி உன்னை வச்சு செஞ்சிருக்கா, ஏன்னா நீ இன்னும் நடிச்சிட்டு இருக்க. இப்போ டெவில் சைடில் வேறு இருக்காங்களா. ஸோ உள்ளே இருந்த பூட்டி வச்சுருந்த லாக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெவிலிசமை தூக்கி வெளில போட்டாங்க. ஸோ அது என்ன ஆச்சுனாக்கா அதில் மாட்டின முதல் ஆடு வந்து பவித்ரா தான். ஸோ பவித்ராவை கூட்டிகிட்டு போய் கிச்சன் ரூமில் நிற்க வச்சுட்டு வாயில் முட்டையை உடச்சி ஊற்றி முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது, நீ வச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி தலையில் தேய்ச்சி விட்டு, ஸோ இது மாதிரி நிறைய பண்ணாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, பவித்ரா வந்து வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவ்வளோ நேரம் அவங்களால எப்படி இருக்க முடிஞ்சதுன்னே தெரியல. ஏன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. வாமிட் வராமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து அதை அழகாக பண்ணாங்க. கண்டிப்பாக பவித்ரா வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் பாராட்டலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்க இருந்தது. உங்க ஏஞ்சல்ஸ் வாயில முட்டை போ. ஏன் உனக்கு எடுத்து மூஞ்சில தடவி இருக்க, முட்டையை கொடுக்க, உனக்கு இவ்வளவு நேரம் ஒருத்தி உன்னை வச்சு செஞ்சிருக்கா, நீ ரியல் லைஃப்லயும் ஏஞ்சல் பவித்ரா. அடுத்து சத்யா மேலே எனக்கு ஒரு கான் இருக்குது. அவன் கேம் வந்து ஒழுங்காகவே விளையாட மாட்டான். இப்போது அந்த ராஜாராணி டாஸ்க் வந்தப்போ என்னாச்சுனாக்கா ஒரு மாதிரி ரெக்கார்டாக உள்ளே போயிட்டு உன்னை வந்து ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணக்கூடாது தான், அதுக்காக வந்து நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி, நீ பொதுமக்களாக இருக்க அப்படின்னாக்கா நீ போயிட்டு உள்ளே போய்ட்டு நரஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி ஒன்று பண்ணுவான். இந்த முறையும் அதே தான் பண்ணான். என்னென்னா கோவம் வந்தால் நீ காட்டாமல் இருக்கிறது அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை தாண்டி கேம் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சிக்காமே வந்து ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்புல. ஆனால் அப்படி பண்ணிட்டு இருந்தோம். அழகாக அவனோட 3 ஆட்டையை போட்டுட்டாங்க. ஸோ சத்யா கிட்ட இந்த 3 ஆட்டம் காலி. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஜெஃப்ரி என்ன பண்ணானாக்கா, ஜெஃப்ரி வந்து காண்டாக்குறதுல ஷர்ட்டையே கழட்டி போட்டு போயிட்டு நான் வந்து இந்த டாஸ்கே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்று நடந்தது. அதுக்கடுத்து முக்கியமாக இது ஸ்டார்ட் ஆனது, இதோட முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள மூவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டான மாதிரி இந்த டாஸ்க்கில் அவங்க நடந்துக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா, எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் பிரச்சனை. 2 பேரும் தனித்தனியாக தான் கேம் விளையாடிருப்பாங்க போல. 2 பேரும் ஒன்றா இருக்கவே ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தாங்க. தர்ஷிகா அன்ஷிதாவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஜெஃப்ரிக்கு தோப்புக்காரன டாஸ்க் கொடுக்கும்போது இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு ஜெஃப்ரியை பார்க்குறாங்க, தர்ஷிகாவை பார்க்குறாங்க, ஜெஃப்ரியை பார்க்குறாங்க, தர்ஷிகாவை பார்க்குறாங்க. அதுவும் கவுண்ட் 100 தாண்டி போக அப்படியே வந்து சௌந்தர்யா மூஞ்செல்லாம் உருன்னு ஆகுது. ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இப்போ தான் என்ன ஆச்சுனாக்கா, இந்த மாதிரி எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஜாக்லின் சௌந்தர்யா சும்மாவே இருக்காங்க டெவில் டீமில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா நார்மலாக கேட்குறாங்க, ஏன் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜாக்லின் வந்து ரொம்ப நேரமாக வச்சு இந்த வெஞ்சஸ் எல்லாம் வந்து உங்களை மாதிரி எனக்கு பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது டாப் போய் சீப்போ சொல்லி அதுக்கு போடி வாடின்னு போய் ஒரு மாதிரி மோசமாக போச்சு. வாயை மூடு, நீ வாயை மூடுறி அப்படின்லாம் சண்டையாகி கடைசியில் எங்கே வந்துச்சுனாக்கா, தர்ஷிகா என்ன சொன்னாங்கன்னா, வாயை மூற்றி நீ சொல்லாத, இது என்ன உங்கள் அப்பா
அப்பா வீடா அப்படின்னு கேட்க ஜாக்லினை வந்து ஓரமாக போயிடுச்சு அழுதுட்டு. ஆனால் சௌந்தர்யாவுக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதில் வந்து சௌந்தர்யா வந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கும் வந்து பிரச்சனை, 2 பேரும் பேச்சார்த்த போயிட்டு இருக்கான். நீ யாரா கோமாளின்ற மாதிரி சௌந்தர்யா நடுவில் வந்து கத்திட்டு இருந்தாங்க. அப்படி கத்துனதுலாம் உங்கள் அப்பா வீடான்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி சௌந்தர்யாவுக்கு ஆல்ரெடி மஞ்சரி உங்கள் அப்பாவோட பேக்கரியா அப்படின்னு கேட்டது மைண்டில் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாங்க. மஞ்சரி கேட்டதாவது டைரெக்டாக இருக்குது உங்கள் அப்பாவோட பேக்கரி அப்படின்னா உங்கள் அப்பா பேக்கரி வச்சுருக்காரு, ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அது வந்து டைரெக்ட் கனெக்ட் ஆகும். ஆனால் இது வந்து உங்கள் அப்பா வீடான்றது நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். கான்வர்சேஷனில் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன் கேட்குறது, அப்பா வீடான்னு கேட்குறது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் விஷயம் தான். ஆனால் இதை சௌந்தர்யம் வந்து வேறு மாதிரி மாற்றி உங்கள் அப்பா வீடான்னு கேட்குறாங்க. அவங்க அப்பா பற்றி எதுக்கு பேசுகிறாங்க, அவங்க அப்பா இல்லைன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி ட்ராக்கை மாற்ற உடனே தர்ஷிகா வந்து எனக்கு கூட தான் அப்பா இல்லை, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லவே இல்லைன்னு சொல்லி போய் அதில் என்ன ஆச்சுன்னா சௌந்தர்யா போயிட்டு தர்ஷிகாவை பிடிச்சி தள்ளுறாங்க, அடிக்க போகிறாங்க, வாயெல்லாம் கடிச்சிக்கிட்டு போகிறாங்க கோமா. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டாக சௌந்தர்யாவோட பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டார்டிங் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லேயே வந்து விஜய் சேதுபதி குறிப்பாக சௌந்தர்யா நிற்க வச்சு நீங்கள் ஒருத்தவங்கிட்ட பேசும்போது இல்லை உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசும்போது அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து அந்த சவுண்டு கொடுக்கறது இல்லை வந்து ரியாக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சௌந்தர்யா கிட்ட குறிப்பாக சொல்லியும் அதை வந்து கண்டினியூவாக சௌந்தர்யா பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு தெரியும். வெறுப்பாது மச்சான். என்னது இதெல்லாம் இது நல்லா இருக்கா? இது ஐயோ எனக்கு அதை பற்றி பேசி ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் வந்து நடந்துக்கிறதா இது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சௌந்தர்யா பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா இல்லை வந்து இது எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. இதில் என்ன மேட்டர்னா ஜாக்லினுக்கு வந்து சௌந்தர்யாவுக்காக நிற்கிறாங்க, சௌந்தர்யா ஜாக்லினுக்காக நிற்கிறாங்க. இது நல்ல விதத்துக்காக இருந்தால் பரவாயில்ல, 2மே நல்ல விதத்துக்காக பண்ணல. சௌந்தர்யாவால் தனியாக சர்வை பண்ண முடியாதுன்றதுனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜெஃப் கூட க்ளோஸ் ஆனது. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு கூட்டத்தில் பேசவோ இல்லாட்டி வந்து புதுசாக ஒருத்தவங்க கூட வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணவோ வராது. சௌந்தர்யா பேசுகிறத கேட்குற மாதிரியான ஆட்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் ஜெஃப்ரி இருந்தான். ஜெஃப்ரி வந்து யார் பேசணும், சௌந்தர்யா பேசணும் இல்லை, ஹவுஸ் மேட்ச்சில் இருக்க யார் பேசணும்னு ஜெஃப்ரி வந்து கேட்பான். அது வந்து அவனோட டைப், அவன் வந்து அந்த டைப் தான், எல்லாருக்கிட்டையும் வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ சௌந்தர்யா பேசுறதை கேட்கறதுனாலே ஜெஃப்ரி கூட க்ளோஸ் ஆகி அது அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சு ஜாக்லினுக்கு வந்து சௌந்தர்யாவோட வீக்கெண்ட் எபிசோடில் இருக்கக்கூடிய அந்த கிளாப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு சௌந்தர்யா கூட க்ளோஸ் ஆகி புதுசாக உள்ள வந்த ராயனுக்கு அது ஆல்ரெடி தெரியும். சௌந்தர்யா வந்து நல்லா பண்ணுதோ நல்லா பண்ணலையோ வெளியில் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ராயன் போய் 18 எபிசோடு இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கோவா கேங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இவங்க 4 பேருக்குள்ளே வந்து எந்த விதமான லாயல்ட்டியும் கிடையாது, எந்த விதமான ஒரு கெத்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசம். இது வந்து போக வெளில தெரிய வரும். ஸோ இது ஜாக்லினோட சண்டையில் தேவையில்லாமல் சௌந்தர்யா உள்ள வந்து இந்த மாதிரி மோசமாக போயிட்டுருக்கு. இது வந்து சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணணும். இந்த வீக்கெண்ட் எபிசோடில் சௌந்தர்யாவுக்காகவும் ஜாக்லினுக்காகவும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து குறிப்பாக எதையாவது முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆகும். இந்த மாதிரி சௌந்தர்யா பண்ணுறதை பற்றி விஜய் சேதுபதி கண்டிப்பாக பேசி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்க் நல்லா போயிருக்கு, டாஸ்க் ஒரு வேலையாக முடிஞ்சிருக்கு. திரும்ப நாளைக்கு கண்டிப்பாக 3 நாளைக்கு வந்து இதே டாஸ்க் தான் கண்டினியூ ஆகும். ஆகும்போது பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி இதில் மாற்றங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றம் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் உண்மையாகவே நல்லா தான் போச்சு. ஸோ எப்படியும் இந்த 1 hour எபிசோடில் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்த எதுவுமே காட்ட போகிறதில்ல, முக்கியமான விஷயம் கூட கட் பண்ணிக்கிட்டு தான் காட்டுவாங்க. பட் இன்றைக்கி 24/7 நான் பொதுவாக 24/7 பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நான் போச்சுன்னா அப்படியே கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ அப்படி இன்றைக்கி பார்த்ததுலேயே இது வந்து நல்லா இருந்தது. இன்றைக்கி எபிசோட் நல்லா இருந்தது.